வணக்கம். இது காலி சோடா வழங்கும் உங்கள் சாய்ஸ். நான் உங்கள் ராக்கிங் ராசாத்தி. இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாமா? இன்றைய நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? இந்த நிகழ்ச்சியோட முதல் நேயர் காரைக்குடியில இருந்து அனிதா. அனிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? வணக்கம் மேடம், நான் நேற்றைய உங்கள் பதிவை பார்த்தேன். நன்றி அனிதா. பார்க்கறது மட்டும் இல்ல, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் வீடியோ நல்லா இருந்தா மட்டும் செய்யுங்க. ஓகேங்களா மக்களே? அடுத்தவங்க என்ன சொல்லிருக்காங்க பார்க்கலாமா? நேற்று நீங்க பண்ண அவேர்னஸ், பூசணிக்காய் வைத்து அவேர்னஸ் வீடியோ போட்டீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி அதே பூசணிக்காயோட நலன்கள் பத்தி சொல்லுங்க. நன்றி. அனிதா நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மக்களே. அதோட நலன்கள் பாத்தீங்கன்னா, நம்ம வெள்ளை பூசணிக்காய் நம்ம ஒரு திருஷ்டிக்கு உடைப்பாங்க, அது ஒரு இதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். சில பேருக்கு அதை பத்தி மருத்துவ குணங்கள் தெரியாது. அந்த பூசணிக்காவை நம்ம எடுத்து உள்ள இருக்க விதையெல்லாம் அகற்றிட்டு உள்ள இருக்க பூசணிக்காய் அந்த சதை பகுதி பாத்தீங்களா, அதை எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி மக்களே, அரைச்சி ஃபில்டர் பண்ணி அது கூட ஒரு ஸ்பூன் தேன் மற்றும் உங்களுக்கு தேவைப்பட்டா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. இஞ்சி ஆட் பண்ணிட்டு நீங்க வெறும் அதிகாலையில வெறும் வயிற்றுல குடிச்சீங்கன்னா உடல் பருமன் அப்படியே கம்மியாயிடும் மக்களே. உடல் பருமன் கம்மியாயிட்டும் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸும் க்ளோ கொடுக்கும், அதாவது உங்க ஸ்கின் பகுதியும் க்ளோ கொடுக்கும் மக்களே. மற்றும் பூசணிக்கால ஒரு ஃபேவரட், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் பண்ணலாம் மக்களே. அது எத்தனை பேர் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நிறைய சேனல்களை பார்த்திருப்பீங்க, அதை பத்தி ரெசிபி பத்தி போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இதை செய்யுங்க மக்களே. அந்த பூசணிக்கால அல்வா செய்யலாம் மக்களே. அல்வா பிடிக்காதவங்க யாரு மக்களே? எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு என்றால் அது அல்வா மக்களே. அதுல இந்த பூசணிக்காய் அல்வா, வெள்ளை பூசணிக்காய் அல்வா மிகவும் சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். நன்றி மக்களே. வணக்கம்.